இப்போ இந்த ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பழமையான கட்சி. நீங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60களில் இருந்து நீங்கள் பயணித்து வந்தீங்க. இப்போ அந்த கட்சியோட செல்வாக்கு நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போதைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி என்றால் வந்து கொஞ்சம் முதியவர்கள் மற்றும் வந்து அங்கே காங்கிரஸ் கட்சியில் வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் இணையும் போது அது இந்த திமுக அதிமுகவோட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக மாறிவிடும் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? காங்கிரஸோட வளர்ச்சி ரொம்ப காங்கிரஸ் வந்து சுருங்கி விட்டது. அதை சுருங்கி போக செய்து விட்டார்கள். ப. சிதம்பரம் போன்றவர்கள், திருநாவுக்கரசு, ப. சிதம்பரம், இந்த செல்வ பெருந்தொகை இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த காங்கிரஸ் கட்சியை சுருக்கி விட்டார்கள். 67 ஆட்சியை இழந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்று கட்சியாக வருவதற்கான முயற்சிகளே நடக்கவில்லை. பிறகு திமுக அதிமுக என்பவைதான் ஒன்றுக்கொன்று மாற்றாக அமைந்தனவே தவிர காங்கிரஸ் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை. பிஜேபி அதற்கான முயற்சியில் சென்ற முறை அண்ணாமலையினுடைய தலைமையில் ஈடுபட்டு அது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தான் பயன்பட்டதே தவிர பாராளுமன்றத்தில் ஒரு இடத்தை கூட மோடிக்கு அது பெற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது அண்ணாமலை செய்த தவறு என்ன என்றால், ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்தி அதுக்கு கொஞ்சம் காலமானாலும் அதிமுகவோடு இணைந்து திமுகவை வீழ்த்தி பிறகு திமுகவினுடைய இடத்திற்கு அதிமுகவும் அதிமுகவின் இடத்திற்கு தானும் போய் படிப்படியாக வளர வேண்டும் என்று நினைக்காமல் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவை வீழ்த்திவிட்டு நேரடியாக மாற்றுக் கட்சி ஆவோம் என்று நினைத்ததனுடைய விளைவு மோடிக்கு ஒரு பாராளுமன்ற இடங்கள் கூட சென்ற முறை கிடைக்கவில்லை. 40க்கு 40 இடங்களிலும் திமுக வெற்றி பெற்றதற்கு அண்ணாமலை எடுத்த ஸ்ட்ராட்டஜி, அந்த உத்தி தவறான உத்தி தான் காரணம். அது அதிமுகவை பலவீனப்படுத்த பயன்படுத்ததே தவிர அவர்கள் பயன்படவில்லை. இப்போ கடைசியில் தேசிய கட்சிகள் இரண்டுமே சுருங்கிவிட்டன என்று சொல்லுகிறேன். காங்கிரஸ் வெறும் 5ஆக சுருங்கிவிட்டது. அதே சமயத்தில் பிஜேபி வெறும் 1ஆக சுருங்கிவிட்டது. ஒரு காலகட்டத்தில் கன்னியாகுமரியில், நாகர்கோயிலில் எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எம்பி வர அவர்களால் முடிந்தது, 2 எம்எல்ஏக்கள் வர அவர்களால் முடிந்தது. இப்பொழுது அங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் ஊட்டியில் யாரோ முகம் தெரியாத ஒருவர் வெற்றி பெறுகின்ற நிலைமை வந்து விட்டது. தமிழிசை 3வது இடத்திற்கு போய்விட்டார். அப்புறம் அந்த இவர் மத்திய மந்திரி முருகன் தோற்று விட்டார், நாகேந்திரன் தோற்று விட்டார். மீண்டும் பிஜேபி துணை தெரியப்படுகின்ற நிலைமைக்கு வந்து விட்டது. காங்கிரசும் ரொம்ப சுருங்கி தன்னுடைய வலுவை இழந்து விட்டது. 2 தேசிய கட்சிகளும் தங்களுடைய பிடிப்பை இங்கு இழந்து விட்டன. அதுதான் நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழக வெற்றி கழகத்தோடு ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி மூலம் ஒரு புத்துயிர் ஊட்டப்படுமா காங்கிரஸ் கட்சிக்கு? 1960களில் இருந்தது போல காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி வாளாக இல்ல அதிகாரத்துக்கு வராங்க. அமைச்சர் பதவி வேற கிடைக்க போகுது. இப்போ அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கனால ஒரு அமைச்சர் பதவியினால் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், காங்கிரஸ் எப்பொழுதும் 10 எம்பிக்களை பெறும், 20 எம்எல்ஏக்களை பெறும். ஆனால் அந்த கட்சி வளர்வதற்கு அது பயன்படவில்லை. களத்தில் இல்லை. மாவட்ட கமிட்டிகளுக்கு கீழான கமிட்டிகளே காங்கிரஸில் இல்லை. ஆக பிஜேபிக்காக RSS அமைப்பு அடித்தளத்தில் உண்டு, இவர்களுக்கு அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் 10 பேர் எம்பி ஆனால் போதும், ப. சிதம்பரம் எம்பி ஆனால் போதும், மகன் எம்பி ஆனால் போதும் என்கின்ற போக்கு காங்கிரஸில் இருந்த காரணத்தினாலே இந்த தலைவர்கள் மட்டத்திற்கு கீழே இந்த கட்சி வளரவே இல்லை. இல்லை, இப்போது வளர்வதற்கு புதிய ஒரு அணி, புதிய மாற்று, ஆளுங்கட்சி, புதிய கூட்டணி இல்லை.